ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த காலை வேளையில வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் எல்லாம் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஒரு முழுமையான விசுவாசத்திலே அதை ஏற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். மற்றும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தினார், ஆசீர்வதித்தார். இந்த மாசத்தின் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் கூடவே இருந்து இதுவரைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுவோம். இந்த காலவேளையில கூட உங்களுக்காக தேவன் ஒரு தீர்க்கமான வார்த்தையை பேசி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசத்தோடு வார்த்தையை கவனித்து ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. அல்லேலூயா. இஸ்ரவேலருக்கு எதிரான ஒரு சத்துரு பெலிஸ்திய கூட்டம். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை அந்த கூட்டத்துக்கு எதிராக இருந்தது. இஸ்ரவேலின் ஜனங்களுடைய எல்லைக்கு வராதபடி அந்த சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டார்கள். உங்கள் வாழ்க்கையில் அநேக சத்துருக்கள் எல்லையை தாண்டி வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்திருப்பதற்கான நிறைய காரணம், அநேக சம்பாத்தியங்களை இழந்திருப்பதற்கு நிறைய காரணம் உங்கள் எல்லையில சத்துரு வந்திருக்கிறான். உங்களுடைய குடும்ப சமாதானம் கெட்டு போனதற்கு, குடும்பம் பிரிந்ததற்கு, உடைந்ததற்கு காரணம் சத்துரு உங்கள் எல்லையில வந்திருக்கிறான். உங்களுடைய சுக பலன் ஆரோக்கியம் எல்லாம் சோர்ந்து போய் வியாதி படுக்கை காணப்படுவதற்கு, சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், தனிமையில போராடுவதற்கு காரணம், பலன் இல்லாமல் போவதற்கு காரணம் சத்துரு உங்கள் எல்லையில வந்திருக்கிறான். ஆனால் சாமுவேலின் நாட்களை நாம் சற்று நினைவு கூறும்படி கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுதுதான் சத்துருக்கள் உள்ளே வந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு எதிரான ஏதோ பாவம் இருந்தால், நம்ம குடும்பத்திலே, பிள்ளைகளிடத்திலே, கணவனிடத்திலே, மனைவியிடத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் பொழுது, தேவனிட்டு தூரமாக்குற பின்மாற்றங்கள் இருக்கும் பொழுது, இங்க ஒரு கால் அங்க ஒரு கால், ஆண்டவரும் வேண்டும், உலகமும் வேண்டும், பாவமும் வேண்டும், ஆசீர்வாதமும் வேண்டும் என்று சொல்லி ஓடுகிற கூட்டமாக இருந்தால், அல்லது ஆண்டவரை ஏற்கனவே அறிந்து தெரிந்து ஆண்டவரை தேடின பிற்பாடும் ஏதோ ஒரு காரணத்துக்காக, சுய லாபத்துக்காக, சுய இஷ்டத்துக்காக கர்த்தரை விட்டு, ஐக்கியத்தை விட்டு, ஜெபத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் இருந்து ஏதோ ஒரு காரியத்தில் கட்டப்பட்டிருக்கலாம். மீண்டுமாக அந்த பழைய பாவத்திலே, பழைய வாழ்க்கையிலே கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் சாமுவேலின் நாட்களிலே தேவன் சாமுவேலை கொண்டு ஜனங்களை எச்சரித்து மிஸ்பாவிலே கூடி ஜெபிக்க செய்தார், உபவாசிக்க செய்தார். நம்முடைய நாட்களிலும் அப்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் சமூகத்தில் குடும்பமாய் வாருங்கள், சபையாய் வாருங்கள், தேவ பிள்ளைகளாய் வாருங்கள், குடும்பமாய் கணவன் மணியாய் வாருங்கள். உபவாசித்து மிஸ்பா என்ற தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். காலங்கள் கடந்து போகவில்லை, நாட்கள் கடந்து போகவில்லை. இன்றைக்கும் தேவன் சத்துருக்களை நம்ம எல்லைக்கு வராதபடி துரத்துவார். நம்முடைய நாட்களிலே மீண்டும் வராதபடிக்கு தாழ்த்தி போடுவார். கர்த்தருடைய கையை சத்துருவுக்கு எதிராய் செயல்படும்படி செய்வார். அதன் பிறகு பாருங்கள், கர்த்தருக்கு அவர்கள் பலி செலுத்தி ஆராதிக்கிறார்கள். நீங்களும் குடும்பமாய் ஆராதிங்கள். நீங்களும் கர்த்தரை எல்லா விதத்திலும் மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை பின்பற்றுவோம். கர்த்தர் சாமுவேலை கொண்டு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனார்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே சாமுவேல் என்ற தீர்க்க தரிசனமான வார்த்தை, தேவ ஆவியானவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம் வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும். குடும்பத்திலே தேவனுடைய வார்த்தைகள் செயல்பட வேண்டும். கர்த்தர் சாமுவேலுக்கு வார்த்தையினாலே தன்னை வெளிப்படுத்தினார். சாமுவேலின் நாட்கள் எல்லாம் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன வல்லமை வைத்தார். உங்களுக்கும் அந்த வார்த்தை அவசியம், தீர்க்க தரிசன வார்த்தை அவசியம். உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு தீர்க்கதர், குடும்பத்துக்கு ஏற்ற, பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு உங்களுடைய வேலை சம்பாத்தியம் நீங்கள் ஆரம்பிக்க போகிற அல்லது ஆரம்பித்திருக்கிற அந்த வியாபாரத்துக்கு, வேலைக்கு, புதிதாக சேர்ந்திருக்கிற வேலைக்கு, அந்த புதிதான குடும்ப வாழ்க்கைக்கு தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை வேண்டும். உங்களுடைய ஊழியத்துக்கு தீர்க்க தரிசன வார்த்தை வேண்டும். கேளுங்கள் ஆண்டவரிடத்திலே. அப்பொழுது தேவன் வார்த்தையை அனுப்பினார். இஸ்ரவேலுக்கு எதிரான சத்துருக்கள்
தாழ்த்தப்பட்டார்கள், ஜெயம் வந்தது. கண்களை மூடி ஜெபிப்போமா? இப்பொழுது நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே சத்துருக்களை தாழ்த்தி போடுகிறவராய் வெளிப்பட்டவர். இன்றைக்கு காலையில ஜெபிக்கிற குடும்பங்களிலே எத்தனையோ சத்துருக்கள் அவள் எல்லைக்குள் வந்து வேதனைப்படுத்தி இருக்கலாம், கண்ணீர் வடிக்க வைத்திருக்கலாம், துக்கப்படுத்தி இருக்கலாம். எல்லா ஆசீர்வாதத்தை ஆண்டவரே பிடுங்கிக் கொண்டு போயிருக்கலாம். ஆண்டவரே, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒருமனத்தையும் குடும்பத்திலிருந்து கணவனை விட்டு மனைவி விட்டு பிள்ளைகளை விட்டு எடுத்து போட இருக்கலாம். மனம் இறங்கி ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ஆண்டவரே வார்த்தை கிரிய செய்யட்டும். ஜெபம், உபவாசம், ஆராதனை கிரிய செய்யட்டும். ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பாவில் ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது ஒப்பு கொடுக்கட்டும். எல்லா பிடிவாதங்கள், முரட்டாட்டங்கள், கத்திரிட்டு தூரமாக்கின காரியங்கள், பின்மாற்றங்கள்லாம் எடுத்து போடும். விடுதலையா கீழ்ப்படுதலும் பொறுமையும் சாந்த குணம் ஒவ்வொருத்தருக்கு கொடுத்து நடத்தி ஆசீர்வதியும். கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோருக்குள் ஒருமன அன்பு ஐக்கியம் மறுபடியும் வரட்டும். அந்த எல்லைக்குள் சத்துரு நுழையாதபடி பிரிவினை, சண்டை, வாக்குவாதம், பிரச்சனைக்குரிய காரியங்கள், சந்தேகங்கள், போராட்டம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சத்துருவினை எல்லைக்குள் வராதபடி தாழ்த்தப்பட்டு போகட்டும். வேலை ஸ்தலத்திலே சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டு போகட்டும். வியாபார காரியங்களிலே சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டு போகட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விரோதமான சத்துருக்களின் கை தாழ்த்தப்பட்டு போடும். உம்முடைய கை பிள்ளைகளுக்காக காரியங்களை ஜெயமாக்கித்தார். இயேசுவின் மூலம் தாழ்மடி ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தருடைய கை உங்களுக்கு விரோதமான சத்துருக்களை தாழ்த்தி போடுவார்.